أشهد أن لا إله إلا الله. அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக்கி ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், ஏனைய இறை நல்லடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அனைத்து இடங்களிலும், அனைத்து நிலைகளிலும், வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இறுதி வரை முஸ்லிமாக, முத்தகையாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்காக வேண்டி ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளிலே அவனுடைய அருளை பெற்றவர்களாக, அவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக சுவனத்தை சென்றடையக்கூடிய பாக்கியத்தினை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நமது வாழ்க்கையிலே நாம் உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், வெற்றியாளர்களாக வேண்டும் என்கிற வசியத்தை, உபதேசத்தை உங்கள் முன் வைத்து ஜும்ஆவினுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. அதே போன்று நஹ்ஸ் என்று சொல்லக்கூடிய மிடிமை அல்லது அது மாதிரிப்பட்ட மோசமான நேரம், நல்ல நாள் கெட்ட நாள், இது மாதிரிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்லுகின்றார்கள், அத்துயரத்து ஷிர்குன். ஒரு முறை அல்ல, 3 முறை சொல்கின்றார்கள். அத்துயரத்து ஷிர்குன், அத்துயரத்து ஷிர்குன். பறவை சகுனம் பார்ப்பது அல்லாஹுவுக்கு இணை வைப்பதற்கு சமானமானதாகும். பொதுவாகவே நம்முடைய வீட்டில் ஒரு பக்கம் ஒரு ஆந்தை வந்து உட்கார்ந்து அதனுடைய சத்தத்தை புறப்படுவிக்க ஆரம்பித்தால் அந்த காலத்து மக்கள் சொல்வார்கள், ஏதோ இறப்பு நடக்கப் போகிறது. அதே போன்று ஒரு காகம் கரைந்து விட்டால் சொல்வார்கள், உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகின்றார்கள். ஒரு பூனை நம்முடைய பயணத்துக்கு குறுக்கே இறங்கி விட்டால் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சகுனம் சரியில்லை என்று சொல்லி வீட்டுக்கு வந்து விடுவார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னது போன்று இன்ன பிற மக்களுடைய கலாச்சாரத்தை நீங்களும் படிப்படியாக பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன அடிப்படையில நம்முடைய மக்களும்
இன்றளவிலும் என்ன செய்கின்றார்கள்? திருமணத்திற்கு தேதி குறிப்பதற்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் காலண்டரை எடுத்து வைத்துக் கொண்டு எந்த நாள் நல்ல நாள் என்று, எந்த நாள் முகூர்த்த நாள் என்று தேதி குறிப்பிடக்கூடிய மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தான் நம்மிடத்திலே சஃபர் மாதம் வந்திருக்கிறது. நான் இப்போது சஃபர் மாதம் வந்திருக்கிறது என்று சொல்லும் போதுதான் நிறைய பேருக்கு தெரியும், ஓ இப்படி ஒரு மாதம் இருக்கிறதா, சஃபர் என்கிற மாதம். சஃபர் என்று சொன்னாலே என்ன சொல்லுவார்கள்? அது ஒரு பீடை மாதம். அந்த மாதத்தில் நல்லது செய்யக்கூடாது, திருமணங்கள் வைக்கக்கூடாது, நற்காரியங்களுக்கு இறங்கக்கூடாது. அவைகளெல்லாம் செய்து விட்டால் நஹ்ஸாகிவிடும். என்ன ஆகிவிடும்? எந்த விதமான நன்மையும் இல்லாமல் நாம் என்ன நினைத்தோமோ அந்த நினைப்பு, அதனுடைய நோக்கம் கெட்டுவிடும், செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய காலம் இருந்தது. இந்த அளவிலும் அது விட்டு போகவில்லை, மாறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தே. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையிலே சொல்கின்றார்கள், லா அதுவா வலா துயரா வலா ஹாமா வலா சஃபர். இஸ்லாத்தில் எதுவெல்லாம் கிடையாது? லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா துயரா, பறவைகளை வைத்து சகுனம் பார்க்குவது கிடையாது. வலா ஹாமா, அதே போன்று ஆந்தை சத்தம் புறப்படுவிக்கும் போது ஏற்படக்கூடிய சகுனம் என்பது கிடையாது. வலா சஃபர், சஃபர் என்கிற மாதம் பீடை என்று சொல்வதும் கிடையாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு முஸ்லிமுக்கு தகுந்ததல்ல என்று. ஒரு முஸ்லிமுக்கு இந்த மாதிரியான எந்த ஏற்பாடும் கிடையாது. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் உறுதியான இறை நம்பிக்கை உள்ளவன். இறைவன் என்று சொன்னால் யார்? என்னை படைத்தவன் மட்டுமா? என் முன்னோர்களையும் படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், அனைத்தையும் சம்பிதானித்துக் கொண்டு அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயனர். அந்த ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் என்ன சொல்லி தந்திருக்கிறான்? என்னிடத்தில் அவன் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னான். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. 10வது அத்தியாயம் சூரத்து யூனுஸ் 107வது வசனம் என்ன சொல்கிறது? وَإِن يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ. அல்லாஹ் உனக்கு ஒரு கெடுதியை நாடிவிட்டால் அந்த கெடுதியை அவனை தவிர வேறு யாரும் உனக்கு மாற்றித் தர முடியாது. وَإِن يُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ. அவன் உனக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அதை ரத்து செய்யக்கூடிய அந்த தன்மையும் யாருக்கும் கிடையாது அவனை தவிர. யுஸீபு பிஹி மன் யஷாஉ மின் இபாதிஹி. அவனுடைய அடியார்களிலிருந்து யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அவன் வழங்குகிறான். வஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன்தான் உங்களை மன்னிக்க கூடியவன், உங்கள் மீது கிருபை செய்யக்கூடியவன், என்னென்னவெல்லாம் உண்டோ எல்லாம் படைத்த இறைவனிடத்திலே என்று சொல்லி முழுமையாக அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வைக்கக்கூடியவன் தான் முஃமின். அப்படிப்பட்ட முஃமினுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ என்பதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சகுனம் என்றெல்லாம் கிடையாது. அவன் சர்வசாதாரணமாக சென்று ஏதோ பஸ் ஸ்டாண்டின் ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிளி ஜோசியக்காரனிடத்திலே சென்று என்னுடைய ஜோசியத்தை பார், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் முஸ்லிம், இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், முஃமின், அனைத்து நம்பிக்கையும் அவன் மீது வைத்து இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட முஃமின் என்ன செய்ய மாட்டான்? இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபடவே மாட்டான். ஆனால் அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்தில்
நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த சஃபர் மாதம் வந்து விட்டால் இந்த அளவிலும் கூட சஃபர் வந்து விட்டது என்பதை அறிவிக்கும் விதமாக அதற்கு ஒடுக்கத்து புதன் ஒன்று உண்டு. எல்லா மாதத்திற்கும் ஒடுக்கத்து புதன் உண்டு. ஒடுக்கத்து என்று சொன்னால் கடைசி புதன் என்று அர்த்தம். அது ஒரு பிரத்யேகமாக சொல்லி அதை பற்றி மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி இன்றைக்கும் என்ன செய்கின்றார்கள்? அந்த நஹஸை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் எங்களிடத்திலே இருக்கிறது, வாருங்கள் என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன எழுதி விடுகின்றார்கள் தெரியுமா? இந்த ஒடுக்கத்து புதன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அந்த கடைசி புதன்கிழமையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய நோயிலே அப்படியே சென்று ரபியுல் அவ்வல் மாதத்திலே 12வது நாள் வஃபாத்தானார்கள். இது யாருடைய நியதி? இது யார் குறித்தது? இந்த நாளை குறித்தது படைத்த இறைவன். ஆனால் என்ன சொல்கின்றார்கள்? அந்த புதன்கிழமை அவர்கள் நோய்வாய்ப்பட்டதால் அந்த புதன்கிழமை மோசமான புதன்கிழமை. அன்னைக்கு என்ன நடக்கும்? சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையில் 320,000 சோதனைகள் துன்பங்கள் இறங்குவதாகவும் வருட நாட்களில் அந்த நாள் ஒன்று மட்டுமே மிகவும் கஷ்ட நாள் என்றும் இறைஞானிகள் சொல்லி இருப்பதாக முஜர்ரபத்து தைரபி என்கிற நூலில் கூறப்பட்டுள்ளது. இப்படி ஒரு நூலை எழுதி வைத்து இதற்காக ஒரு ஆதாரத்தை உருவாக்கி யாரோ ஒருவர் சொன்னார் என்ற பெயரில் இந்த மாதிரி ஒரு புதன்கிழமையை, ஒரு கடைசி புதன்கிழமையை அது ஒரு மோசமான நாள் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் அனுமதித்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். قال الله عز وجل, அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், படைத்த இறைவன் சொல்கிறான், யுக்தினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான், என்னை நோவினைப்படுத்துகிறான். என்னை எப்படி நோவினைப்படுத்துகிறான்? யசுப்பு தஹர், நான் படைத்த காலத்தை திட்டுகிறான். நான் படைத்த காலத்தை மோசமான காலம், ஒன்றும் நல்லது செய்யக்கூடாத காலம் என்று சொல்லி காலத்தை திட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் என்னை அந்த காலத்தை திட்டுவதன் மூலம் என்னை நோவினைப்படுத்துகிறான். சொல்லிவிட்டு நபிகள் சொன்ன அல்லாஹ் சொல்வதாக சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் வ அன தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன். பியதி அல் அம்ரு அக்லபுல் லைல வன் நஹார், என்னுடைய கைகளில் தான் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. நான் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க இந்த ஆதமுடைய மகன், இந்த புத்தி கட்டவன் என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றான், என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப படைத்த இறைவனை சொல்கிறான் காலத்தை திட்டக்கூடாது. நாம கூட சாதாரணமா என்ன செஞ்சிருவோம்? ஏதாவது ஒரு நன்மை அல்லது தீமை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த தீமையை நினைத்து வருந்துவோம். வருந்துவதோடு நிறுத்திவிட மாட்டோம். நல்ல முக்மீனாக இருந்தால் தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்வோம். நல்ல ஈமான் உள்ளத்தில் இருந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வோம். அல்லாஹ் வைத்த விதி என்று சொல்லி சமாதானப்படுவோம். ஆனால் நம்மில் ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? என் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவோம். சாதாரணமா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து என்னுடைய நேரம் சரியில்லை. இதுதான் வந்து பிரச்சனை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேரத்தை பற்றி நீ குறை சொன்னாய் என்று சொன்னால் என்னை நோவினைப்படுத்துவது போன்று. ஒரு நேரத்தை பற்றி நாம் குறை சொல்கிறோம் என்று சொன்னால் அது என்னை நோவினைப்படுத்துவது போன்றது. படைத்த இறைவன் சொல்கிறான், சகோதரர்களே, ஒரு காலம் வாயிலிருந்து நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிடாதீர்கள், என் நேரம் சரியில்லை. கண்டிப்பா சொல்லாதீங்க. அப்போ நேரம் என்று சொல்லும் போது நேரத்தை படைத்தவன் அல்லாஹ். அந்த நேரம் ஒரு கால் எனக்கு நல்ல நேரமாக இருக்கும். என்னுடைய திருமணம் அல்லது எனக்கு குழந்தை பிறப்பு ஏதாவது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதே நேரம் இன்னொருக்கு என்னதா இருக்கும்? கெட்ட நேரமாகும். அதே நேரம், அதே செகண்ட், அதே நிமிடம் இன்னொருவருக்கு மரணத்தினுடைய நிமிடமாக இருக்கும். கண்டிப்பாக எந்த நேரம் யாருக்கும் பிரச்சனை இல்லை.
நேரத்தை பற்றி திட்டுவது கூடவே கூடாது. படைத்த இறைவன் என்ன நினைத்திருக்கின்றானோ ஒவ்வொன்றையும் அவன் நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரத்தில், நிமிடத்தில் இருந்து ஒரு காலம், ஒரு புள்ளி கூட அங்கே இங்கேயும் போகாது. இதுதான் இஸ்லாம் முக்மின்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், முஸ்லிம்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அப்ப காலத்தை ஒரு காலம் திட்டி விடாது. என்ன செய்யறாங்க? காலத்தை திட்டி, இந்த புதன்கிழமை வருகிறதே, வருகிற புதன்கிழமை அது ஒடுக்கத்து புதன் என்று சொன்னால் ஏதோ திட்டுற மாதிரி தெரியுது. ஒடுக்கத்து என்று சொன்னால் கடைசின்னு அர்த்தம். இந்த கடைசி புதன்கிழமையில் தான் இப்படியெல்லாம் இறங்குதான். இறங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் இறங்குது. இறங்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையும் சொல்லல. ரசூலுல்லாஹ் ஏதாவது வழிமுறை சொல்லியிருக்காங்களா? நீங்க ஏதாவது இதற்காக வேண்டி செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. ஆனா இவர்கள் சொல்கிறார்கள் பரிகாரம். பாருங்கள், அன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 4 ரக்காத்து தொழணும். எப்போ என்ன ஏதெல்லாம் கிடையாது, 4 ரக்காத்து தொழணும். இந்த 4 ரக்காத்திலையும் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் சொல்லியே தராத, காட்டியே தராத ஒரு செய்தி. அந்த செய்தி எப்படி இருக்கும்? கரடு முரடாகத்தான் இருக்கும். என்ன செய்யணுமா? இந்த 4 ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் என்ன செய்யணும்டா, இன்னா அத்தைனாக்கல் கௌசர் என்கிற சூறாவை ஃபாத்திஹாவுக்கு பின்னால் 17 முறை ஓத வேண்டும். இத்தனை முறை 17 முறை ஓதணும். அப்புறம் குல் ஹுவல்லாஹு 5 முறை ஓதணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு முறை ஓதணும். இதெல்லாம் ஓதித்தான் ருக்கு செய்யணும். இப்படி ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகை நமக்கு தெரியவே தெரியாத ரசூலுல்லாஹ், சஹாபாக்களுக்கும் தெரியாது. அப்ப இப்படி ஒரு தொழுகையை தொழுது விட்டு நம்ம என்ன நினைப்போம்? தொழுகை தானே, தொழுகை யார தொழுவோம்? அல்லாஹ்வை தானே தொழ போறோம் அப்படின்னா என்று சொன்னால், தொழுகை மட்டுமல்ல, ஒரு திக்ர் கூட, ஒரு திக்ர் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத முறையில் இருந்து விட்டால் அதனால் பலன் கிடையாது. அதனால் பலன் கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் தான் நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த தலைவர். அவருடைய அனுமதி இன்றி ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது. அப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு என்ன செய்யணுமா? அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பிரச்சனை பிடிச்ச இடம். இந்த தொழுகை முடித்து விட்டா இன்னும் ஒரு பரிகாரம் செய்ய. இந்த பரிகாரம் எல்லாம் எதுக்கு? அதாவது ஜோசியக்காரன் நிறைய உருட்டுவான், உருட்டிட்டு அதுக்கு பரிகாரம் பரிகாரம் நிறைய சொல்லுவான். எதுக்காக வேண்டி? அவனுக்கு பணம் வரணும், அவனுக்கு கீசையில பணம் வரணும், அதுக்காக வேண்டி. அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? கடைசியாக செய்ய வேண்டிய, அன்றைய காலை நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சலாம் என்று தொடங்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் எழுதி கலக்கி குடிக்க வேண்டும். அந்த வசனம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு மனப்பாடம் இருக்கா, அதெல்லாம் கிடையாது. எழுதணும். குங்குமத்தில் எழுத வேண்டும். குங்குமத்தில் கரைத்து எழுதி அதை கழுவி குடித்து விட்டால் எல்லாம் போகும். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் யாசீன்ல உள்ளது. சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இதெல்லாம் எழுதணும். எழுதி வேற ஒரு துஆவும் இருக்கு, அதையும் சேர்த்து கலக்கி குடிச்சிட்டோம்னா வேலை முடிச்சு. என்ன போயிடும்? அன்றைக்கு மோசமான நாள் என்பது நல்ல நாளாக மாறிவிடும். ஆமா, சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல நாள் தான், நல்ல பாக்கெட் நிறையும், அவர்களுக்கு நல்ல நாள். நம்மிடத்தில் அவர்கள் கெட்ட நாள் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி செயல்பாடுகளை இந்த அளவுக்கும் ஏன் சொல்றீங்க என்று நிறைய பேருக்கு சந்தேகம். இதெல்லாம் எப்போ இந்த ஒடுக்கத்து முதல்ல பாருங்க, எல்லா பக்கமும் வரிசை கட்டி நிற்கிறது. எல்லா பக்கமும் வரிசை கட்டி நிற்பதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஏனென்றால் முன்பை விட வெகு வேகமாக இந்த நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்து கொண்டிருக்குது. நமக்கு தெரியல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை, இந்த நடைமுறைகளை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே
கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தான் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரே கொள்கையில் இருக்கிறோம். இதோ இந்த தௌஹீதுக்காரனை பாரு, அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரை ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே குழப்பம், பல பிரிவுகளா பிரிஞ்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதன் மூலமாக என்ன செய்கின்றார்கள்? கொள்கையை இல்லாமல் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெளிவாக விளக்கினேன். சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்க வேண்டும். சொல்வது யார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன விஷயம் இவர்கள் சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்கிறான், நபிகள் நாயகம் இப்படி வழிகாட்டினார்கள், நபிகள் நாயகம் இப்படி ஒன்றே கிடையாது என்று சொன்னார்கள் என்கக்கூடிய செய்தியை சொல்லும் போது அதற்கு எதிராக என்ன செய்திகள் கொண்டு வரப்படுகிறது? இன்ன பெரியார் இப்படி சொல்லி இருக்கின்றார், இன்ன கித்தாபில் இப்படி இருக்கின்றது, இந்த நாள் இப்படி மோசமான நாள், அதற்கு இப்படி பரிகாரம் செய்ய வேண்டும். யார் சொன்னார்? தெரியாது. இப்படிப்பட்டதுதான். இப்படி ஒரு மார்க்கமே இஸ்லாத்தில் கிடையாது. இப்படி ஒரு வழிமுறையே இஸ்லாத்தில் கிடையாது சகோதரர்களே. இஸ்லாம் மிக தெளிவானது. படைத்த இறைவனின் மீது மட்டும் நீ நம்பிக்கை கொள். படைத்த இறைவனின் மீது மட்டுமே நீ நம்பிக்கை கொள். ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் இரவு படுக்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸை நான் உன் பக்கம் ஒப்படைத்து விட்டேன். எங்கே செல்கிறது பிரார்த்தனை? படைத்த இறைவனிடத்திலே மட்டும். வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க, என்னுடைய முகத்தை உன் பக்கமே நான் திருப்பி விட்டேன். யாரிடத்தில் சொல்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே மட்டும். وفوضت امري اليك والجأت ظهري اليك رغبة ورهبة اليك لا ملجأ ولا منجأ الا اليك آمنت بكتابك الذي انزلت وبرسولك الذي وبنبيك الذي ارسلت. அழகான துஆ. அல்லாஹ்வே எல்லாம் உன்னிடத்தில் தான் ஒப்படைக்கிறேன். படைத்த இறைவா எல்லாவற்றையும் உன் காலடியிலே நான் ஒப்படைக்கிறேன். நான் ஒன்றுமே கிடையாது, நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது, நான் பாவி. அதனால் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இங்கே இருக்கிறதே தவிர்த்து எதையாவது கண்டு பயப்படக்கூடிய இந்த நாள் மோசமான நாளோ, இந்த நேரம் மோசமான நேரமோ, இது கேடுகட்ட நேரமோ இல்லவே இல்லை. ஒப்படைப்பது படைத்த இறைவனிடத்தில். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹுவின் மீதே நான் நம்பிக்கை வைத்து அவனிடத்திலே அனைத்தையும் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நேரான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இப்பேற்பட்ட கோணலான வழிகளில் சென்று விடக்கூடாது. இந்த கோணலான வழிகள் என்று சொல்வது நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியது எங்கே? யோசித்து பாருங்கள். நம்மை இந்த வழி எங்கே கொண்டு சேர்க்கும்? அல்லாஹ்விடத்தில் உள்ள நம்பிக்கை நம்முடைய மனங்களில் இருந்து அகற்றி எதை பார்த்தாலும் பயப்பட வைக்கும். அடுத்தவர்களுடைய மரணத்தை பார்த்து பயப்படுபவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கும் தெரியும், அவர்களுடைய உண்மனம் சொல்லும், நீயும் இப்படி மரணித்துத்தான் போவாய். ஆனாலும் என்ன செய்கிறான்? அதை பார்த்து அந்த மரணத்தை பார்த்து பயந்து பயந்து சாகிறான் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் என்ன செய்யாது? ஒரு முஃமினுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. அவன் படைத்தவனில் மட்டுமே உறுதியான நம்பிக்கையை கொண்டவனாக இருப்பான். இந்த ஒரு நம்பிக்கை தான் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது சகோதரனே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு சில புதிய நபித்தோழர்கள் அப்படின்னு சொன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ஒரு சில மக்கள் அப்போது இந்த வெற்றியை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரவை பார்த்து, இனிமேல் நாம் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில ஒரு சிலர் இந்த என்ன செய்யறாங்க? புதுசா முஸ்லிம் ஆகி கூடவா. இவர்கள் எங்கே போகிறார்கள் என்று சொன்னால் ஹுனைன் என்கிற இடத்திற்கு போருக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மக்களும் எல்லாம் ஒரு பக்கத்தில் ஓய்வு எடுக்கும் போது ஒரு கூட்டம் வராங்க. அவங்ககிட்ட, யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. என்னப்பா கோரிக்கை? அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் அந்த அறியாமை காலத்தில் போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் கொண்டு போகக்கூடிய கேடயங்கள், அது போன்று வாள்கள் எல்லாவற்றையும் இந்த இலந்தை மரத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? தொங்க போட்டு அங்க ஓய்வெடுப்போம். எதுக்காக வேண்டி?
சும்மா தொங்க போட்டு சும்மாவே எடுக்கிறது இல்ல. இந்த மரத்தில் தொங்க போட்டா எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அதனால அவங்களுக்கு ஒரு தாத்து அன்பாத்து ஒரு மரம், இலந்தை மரம் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை தருவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சகுனம், அது ஒரு நல்ல சகுனம் அவங்களுக்கு. இந்த மரத்தில் நாம் வாளை தொங்க போட்டா நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வின் நம்பிக்கை அது குறைத்து விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அட பாவிகளா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இஸ்ராயேல் சமூகத்தினர் கேட்டது போன்றல்லவா நீங்கள் இப்போது கேட்டிருக்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இஸ்ராயேல் சமூகம் என்ன கேட்டது? இஜ்அல் லனா ஆலிஹத்தன் கமா லஹும் ஆலிஹா. அவங்களுக்கும் நிறைய தெய்வங்கள் இருக்குல்ல மூசா, எங்களுக்கும் நிறைய தெய்வங்கள். மூசாவே, நீங்க சொல்ற இந்த அல்லாஹ் எல்லாம் பத்தாது, எங்களுக்கு நிறைய தெய்வங்கள் வேணும். எதுக்கு? அந்த நம்பிக்கை. எப்படி? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது போன்றுதான் நீங்களும் கேட்கின்றீர்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணப்படவில்லை. ஒரு மரத்திலே தொங்க விடும் போது எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவன் அந்த இடத்திலே எதை இழக்கிறான்? அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான் என்கிற நம்பிக்கையை இழந்து விடுகிறான். மாறாக அவனுடைய இதயத்தில் என்ன வருகிறது? இன்னது செஞ்சனாலதான் இப்படி கிடைச்சிச்சுங்கிற வேற ஒரு நம்பிக்கை புதுசா வரக்கூடியது. நிறைய எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை இது. நாம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்துல போகக்கூடிய நேரத்திலையும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்காது, இல்ல கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு இருந்தான்னா ஒண்ணு நடந்திருக்காதே. இதெல்லாம் நம்பிக்கையின்மை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள். அப்படிலாம் பேசவே கூடாது. அல்லாஹ் எதை நாடினாலும் அது நடந்தது. ஆனால் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது, கவனித்து போக வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. படைத்த இறைவன் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அது நடப்பதை தடுப்பதற்கு ஒருத்தனாலே முடியாது. எது நடக்க கூடாதோ அது நடக்காது, யார் முயற்சி பண்ணார். ஆகவே அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான நஹ்ஸும் நம்மை பாதிக்காது. அப்படி ஒரு நஹ்ஸே கிடையாது. அல்லாஹு படைத்த அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் தான். அது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையிலும் தீமையிலும் தான் அது அடங்கி இருக்கிறது. அப்போ ஆறாவது கடமை, ஆறாவது நம்பிக்கை. இஸ்லாம் ஈமானுடைய நம்பிக்கைகளில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அல் ஈமானு பில் கதாஇ வல் கதர். அது என்ன ஈமான்? எது நடக்கிறதோ நடந்தாலும், எது எனக்கு சம்பவிக்க போகிறதோ எல்லாமே, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, அல்லாஹ்விடத்திலிருந்தான் இதெல்லாம் வருகிறது என்கிற உறுதியான அடிப்படையான நம்பிக்கை என்னிடத்தில் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை ஒன்றுமே செய்யாது. அல்லாஹ் நம்மை தெளிவாக அவனுடைய மார்க்கத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்டு தவக்கல் அவன் மீது மட்டும் வைக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக.